1 பார்த்தோம். நம்ம 1ல பாதிக்கு மேல பார்த்தோம். நம்ம ஒரு வாட்டி குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு 0 1 2 3 இன்னைக்கு வந்து முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். இப்ப 0 1 2 3 look at this. If I study I pass. எப்பயும் நடக்கிற ஒரு விஷயம் ஒரே நிமிஷம் மார்க் பண்ணிக்கிறேன். But that whenever I study I pass. If I study எனக்கு நோ கண்டிஷன், எப்பயுமே கண்டிஷன் கிடையாது. இது ஒரு கண்டிஷன் இருக்குது. If I study tonight ஒரு கண்டிஷன் போடுறாங்க I will pass. இது வந்து கண்டிஷனல் 2 வந்து இமேஜினரி, கண்டிஷனல் 3 இமேஜினரி. If I study நான் படிச்சேன்னா பாஸ் ஆவேன், நான் படிச்சேன்னா பாஸ் ஆவேன். இதுதான் ரெக்ரெட்னு சொல்லுவோம். நான் படிச்சிருந்தா பாஸ் ஆகியிருப்பேன், ஸோ நான் படிக்கல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ரெக்ரெட் தான். ஸோ இதுதான் மெயின். இது குறிப்பா பார்க்க வேண்டியது இந்த நம்பர்ஸ் நம்ம சொன்னதுதான். 0னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட். ஒரு கண்டிஷனல் 1னா சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். இது ஈஃப் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். கண்டிஷனல் 2னா சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்ல மொடால். அதே மாதிரி கண்டிஷனல் 3னா பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல மொடால். இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் கொண்டு வந்தது. ஸோ கிளாஸ் நம்பர் 18ல நம்ம இதை கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்றோம். 0 1 2 3 அப்படிங்கிறதுல இதான் கண்டிஷனல்ஸ், ரைட்? இது ஈஃப் கிளாஸ், இது மெயின் கிளாஸ். ஸோ இது எப்படி வேணாலும் மூவ் ஆகிக்கும். இங்கிருந்து அங்கே மூவ் ஆகலாம், அங்கேருந்து மூவ் ஆகலாம். ஆனா ஈஃப் கிளாஸ் அதோட கேரி ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ப்ரெசன்ட், simple future, simple past, simple future modal, past perfect, future perfect modal. Alright, நம்ம 0 கண்டிஷன்ல நிறைய பார்த்தோம். ஒரு 15க்கு மேல எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது கண்டிஷன் 1ல கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். We will see that right now. Alright. நிறைய பார்த்தோம். இருந்தாலும் ஒரு 4-5 பார்த்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடுவோம். டைப் 1 கண்டிஷனல் 1. ஸ்ரீகனிஷ்கா, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னு படிச்சு எனக்கு சொல்லுங்க. டைப் 1 கண்டிஷன் 1 எப்படி அப்ளை பண்ணுவீங்க? If I pass my entrance exam, I shall be the happiest man in the world. Super, super. 5 again, 5. If you buy tickets, we shall visit Paris. Super. Number 8. If the weather was fine, we shall go. Oh, conditional 1க்கு வாஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? conditional 1 தானே. If the weather is fine, we shall go to the park. conditional 1க்கு ஈஃப் கிளாஸ் என்ன? Sir, yes sir. No, conditional 1க்கு ஈஃப் கிளாஸ் என்ன? சிம்பிள் பிரசன்ட் தானே. ஆமா சார். அந்த ரூல்ல தெளிவா இருந்தீங்கன்னா என்ன கொடுத்தாலும் பண்ணிடலாம். மெயின் கிளாஸ் என்னங்க? கண்டிஷனல் 1க்கு மெயின் கிளாஸ் என்ன? இப்பதானே பார்த்தோம். ஆமா சார், அந்த சிம்பிள் பிரசன்ட். மெயின் கிளாஸ் என்னங்க? மெயின் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸ் இப்பதானே பார்த்தோம். இங்க பாருங்க, ஈஃப் கிளாஸ் வந்து 1, மெயின் கிளாஸ் 9 இல்ல. ஆமா சார். இத நீங்க தரவானதானே நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். சரி, கண்டிஷனல் 2க்கு ஈஃப் கிளாஸ் என்னங்க? கண்டிஷனல் 2க்கு ஈஃப் கிளாஸ் என்ன இருக்கு? இதுலயே இருக்கு ஸ்கிரீன்ல. இஃப் 5. என்னங்க அது? சரி, ஒரே ஒரு செகண்ட். இல்ல 5 என்ன? ரொம்ப ஈஸியா தெரியறது தானே இது. இதுல என்ன 5 வந்து பாஸ்ட் டென்ஸ் சார். நீங்க இத நீங்க மென்டலா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க வேற பாஸ்ட் 5th one.
ரைட். இது என்ன நான் கர்சரை மூவ் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. நம்பர் 1 டென்ஸ் என்ன? Number 1 present. Simple present. Simple present. Very good. Number 2. Number 2 வந்து என்ன இது? continuous. பார்க்கிறதுக்கு என்ன இருக்கு? இது இப்படியே present Continuous. போடுங்க. இது இதுதான் நம்ம நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். present Present இது எல்லாமே continuous. past. இது எல்லாமே future இல்லைங்களா? இந்த மேட்ரிக்ஸ் நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோமே. இது சிம்பிள். இது என்னங்க? Continuous, sir. கண்டினியூஸ். இது என்னங்க? Past. இல்ல பாஸ்ட் தான், இதெல்லாம் பாஸ்ட். இது என்னங்க? ஹரிப்ரியா பாருங்க, இது பெர்ஃபெக்ட். Perfect. இது ஏன் பேசிக்கே இவ்வளவு தருமாறு எதுக்கு? இதை நீங்க பண்ணாதான் நீங்க கண்டிஷன்ல நல்லா பண்ண முடியும். நீங்க எதுலேருந்தே நம்ம தப்பிக்க முடியாது. எல்லாமே தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அதுக்கு போக முடியும். அடுத்தது 4. இது இந்த இதுங்க 4 இருக்குங்க. அது 4, 8, 12 எல்லாத்துக்கும் சேர்ந்ததுதான் அது. Past continuous. பாஸ்ட்லாம் எதுக்கு வருதுங்க? பாஸ்ட்லாம் எதுக்கு வருது? பாஸ்ட் தான் இங்க இருக்கு. இதெல்லாம் பிரசன்ட், இதெல்லாம் பாஸ்ட். இது Perfect continuous. கண்டினியூஸ். எதுக்கு சொன்னாலும் படான்னு சொல்லணுமே. நீங்க டென்ஸை நீங்க ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் முடியும் அது. இது இந்த 12 நம்ம எவ்வளவு வாட்டி நான் சொல்லியிருக்கேன் நானு. ரைட், இப்ப சொல்லுங்க. நம்பர் 1 என்ன? Simple present. நம்பர் 2 continuous. இப்ப எழுதுங்க அப்படியே பிரசன்ட் கண்டினியூஸ். இது நீங்க இத கோர்த்து சொல்லணும். நம்பர் 3 Perfect. என்ன பெர்ஃபெக்ட்? Present perfect. பெர்ஃபெக்ட். ஏன் சொல்ற நீங்க 4 Perfect continuous. என்ன Present Present perfect continuous. வெரி குட். நம்பர் 5 Simple past tense. Simple நம்பர் past. 6 Past Continuous. continuous. பாஸ்ட் கண்டினியூஸ். நம்பர் 7 Past perfect. நம்பர் 8 Past perfect. Past perfect continuous. நம்பர் 9 Simple Simple future. future. நம்பர் 10 Future continuous. நம்பர் 11 Future perfect. இது சேர்த்து சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். அடுத்தது நம்பர் 12 Future perfect Future continuous. continuous. இப்ப எனக்கு சொல்லுங்க, ஈவ் கிளாஸ்ல 1 இருக்கு. இது என்னது? Simple Simple present. present. மெயின் கிளாஸ்ல 1 இருக்கு. என்னது? Simple past. ஓ மெயின் கிளாஸ் சிம்பிள் பாஸ்ட். Simple future. Simple Simple future. கண்டிஷனல் 1க்கு ஈவ் கிளாஸ்ல 1 இருக்கு. என்னது இது? simple past tense. ஓ நம்பர் 1 Sorry. Continuous past tense. இல்ல 1 தான இருக்கு. Simple Oh. present. சிம்பிள் பிரசன்ட். இந்த நம்பர் எப்பயும் மாறாது. 9 Present continuous. பிரசன்ட் கண்டினியூஸ்க்கு இது 9க்கு என்ன சம்பந்தங்க? இங்கே இருக்க ஸ்கிரீன்ல Future. Future. Simple future. Simple If I future. study hard, I pass. If I study tonight, I will pass tomorrow. இவ்வளவுதானே 9. 5 Past continuous. Past continuous. ஸ்கிரீன்ல இருக்க 5 இங்க இருக்கு. Simple past. Past. சிம்பிள் பாஸ்ட். நம்பர் 9 Simple future. Future. சிம்பிள் ஃபியூச்சர். So number 5 Simple past. சிம்பிள் பாஸ்ட். இப்ப 9 சொல்லுங்க. 9க்கு மாடல். 9ஓட மாடல் இங்க பாருங்க. Sir, wood related word. அவ்வளவுதாங்க. இங்க பாருங்க 9 போடுறீங்களா? 10 போடுங்க. 11 போடுங்க. 12 போடுங்க. அவ்வளவுதான். இந்த மொடால் வந்து இங்க வந்துடும். அவ்வளவுதான். சோ அதே வச்சுங்க. மொடால அப்படியே வச்சுங்க. சிம்பிள் ஃபியூச்சர் மொடால், பிரசன்ட் கண்டினியூஸ் மொடால், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் மொடால், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மொடால். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப சொல்லுங்க. நம்பர் 5 Simple past. நம்பர் 9M. So Simple, the simple future னு சேர்த்துட்டு மொடால் சேர்த்துட்டோம். அவ்வளவுதான். simple future model. இதுங்க Perfect. Past perfect. பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இது வந்து past future model. பாஸ்டுக்கும் ஃபியூச்சரும் ஏன் சேர்க்கறீங்க? பாஸ்ட் வேற ஃபியூச்சர் வேற. Past perfect. இது ஃபியூச்சர் Perfect future model.
Future 11 கொண்டு வந்து 11 perfect model. 11. இப்ப சொல்லுங்க நம்பர் 1. Simple present. Keep moving. Simple present. Simple present. Simple future. Simple future. Simple past tense. Very good. Simple Simple future future model. Very nice. Past perfect. Perfect future. Perfect future. Past perfect. Past perfect correct. அது ஓகே. இங்க Future perfect model. ஃபியூச்சர் அவ்வளவுதான். நீங்க பாருங்க இது இவ்வளவுதான். இதை வச்சு நீங்க என்ன மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்னாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளவு அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் தான். இது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும். நமக்கு வந்து இது பெருசா தெரியாம விட்டுருவோம். அப்ப என்னன்னா 80% 90% பேசுவோம். கரெக்டா பேசணும் அப்படின்னா இதை பண்றப்ப நீங்க வந்து ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இப்ப ஒண்ணும் கிடையாது. நம்ம 0 0 1 1 எடுத்து பார்த்தோம். ரைட். எல்லா இடத்துலயும் சிம்பிள் பிரசன்ட் இருந்தது. ரைட். சோ அதை வந்து இப்ப குயிக்கா ரிவைஸ் பண்ணணும்னா ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துட்டு அதை குயிக்கா ரிவைஸ் பண்ணுவோம். அப்பதான் உங்களுக்கு 0 1 2 3 இன்னைக்கு ஃபுல்லா கவர் பண்றப்ப என்ன சொல்ல வர்றேங்கிறது கம்ப்ளீட்டா புரியும். லெட்ஸ் லுக் அட் இட். Zero conditionals. இப்ப சொல்லுங்க கனிஷ்கா. நம்பர் 1, read the number 1. If I am late for class, my teacher gets angry. Get angry. இந்த நம்பர் சொல்லுங்க. If I am late for class என்ன நம்பர்? Number 1 sir. My teacher gets angry என்ன நம்பர்? C. நம்பர் என்ன? Number 1. நம்பர் 1. இப்ப நம்பர் 1 நீங்க எதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நம்பர் 1 கனிஷ்கா? நம்பர் 1 if I am late for class நம்பர் 1 எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மெயின் verb வச்சா போதும். மெயின் verb என்னங்க இங்க? Late. I am late. லேட் கிடையாது. லேட் அட்ஜெக்டிவ்ல. I am. ஒரே வார்த்தை சொல்லுங்க கனிஷ்கா. I am. Am. ஐ வந்து ப்ரொனவுன் ஆச்சே. ஒன்னொன்னு நம்ம பிரிச்சு மேய்ச்சிருக்கோமே. ஹரிணிப்ரியா நீங்களும் வந்திருக்கீங்க கிளாஸ்ல. ஒவ்வொரு வாக்கியமா எடுத்து தள்ளி இருக்கமே. மை டீச்சர் கெட்ஸ் ஆங்கிரி வெர்ப் எதுங்க இதுல? Gets. சூப்பர். 5 ஃபார்ம் சொல்லுங்க. கெட்ஸ்க்கு 5 ஃபார்ம் சொல்லுங்க. Gets. கெட் ஒண்ணுல இருந்து வரணும். Gotten. Get got gotten getting gets. Get. I am getting. சோ அப்படி அது 12. அது நான் 12 கேக்கல 5 கேக்குறேன். Get got gotten getting gets. அவ்வளவு 5 கேட்டா 5 சொல்லணும். 12 கேட்டா 12 சொல்லணும். நீங்க இதுல தரவாயிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டென்ஸ்ல தரவாயிட்டா அதுதான் வந்து பேக் போன். முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சது. என்ன வேணாலும் நீங்க உள்ள எப்படி வேணாலும் கம்பு சுத்தலாம். ரைட். சோ இப்ப பாருங்க I am is are பாருங்க am was been being is get got gotten getting gets. இப்ப பாருங்க நம்பர் 2 ஹரிணிப்ரியா சொல்லுங்க. இது மெயின் வெர்ப் எதுங்க இதுல? When he stays up very late, he is very tired the next morning. இப்ப சொல்லுங்க மெயின் வெர்ப் என்னங்க இதுல? Stays. அந்த 5 ஃபார்ம் சொல்லுங்க. ஸ்டேஸ்க்கு 5 ஃபார்ம் சொல்லுங்க. Stay, stays, stayed. நோ அப்படி ஸ்டேஸ் கடைசியா தான் சொல்லணும். அந்த ஆர்டர்ல மாத்த கூடாது. V1 V2 V3 V4 V5. கனிஷ்கா ட்ரை பண்ணுங்க இங்க ஸ்டேஸ்க்கு. Stay, stayed, stayed, staying, stays. staying, stays. முடிஞ்சது. இப்ப கனிஷ்கா 12 ஃபார்ம் சொல்லுங்க. இந்த he இருக்குது இல்லையா? he is 12 சொல்லுங்க. 12 ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. He is. அதான் நம்பர் 1 ஆரம்பிக்குமா? அதுல ஆரம்பிக்கும். அங்க 1 2 3 4 5 6 ஹரிணிப்ரியா அது ரொம்ப ஈஸி, கஷ்டம் கிடையாது. இந்த he stays இருக்கு இல்லீங்களா? He stays. 2க்கு வந்து 3க்கு வந்து 4 வந்து அப்புறம் 5 6 7 8. நீங்க அந்த மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இங்க பாருங்க. இங்க திருப்பி போவோம். ஒர்த் ரிவைசிங் இட். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நோட்ஸ் எடுக்கணும். அத வந்து ஒரு வாட்டி சொன்னப்பயே புடிச்சுக்கணும். இப்ப பாருங்க. இங்க பாருங்க. கர்சர் மூவ் பண்ற பாருங்க. He is staying. He has stayed. He has been staying.
He stayed. He was staying. He had stayed. He had been staying. He will stay. He will be He will staying. be staying. Have You stayed. have stayed. Staying. He would stay. He would be staying. He would have stayed. He would have been staying. இதுதான் நம்ம வந்து போடுறது. இவ்வளவுதான். இது மாதிரி எல்லா வகுப்பையும் அந்த 5 ஃபார்ம் தெரிஞ்சுட்டா போதும். எப்படி தெரியுது பாருங்க. ஸ்டே போடுறீங்க. Stayed. ஸ்டேடு வருது. Stayed. ஸ்டேடு வருது. ஸ்டேயிங் வருது. Stays. ஸ்டேஸ் வருது. சோ இது வந்து Stay. இருப்பாங்க. Staying. verb 1, verb 2, verb 3, 3, verb 4, verb 4, verb verb 5. இத வந்து பிரசன்ட்பாங்க. பிரசன்ட் ஃபார்ம். present, இது past, பாஸ்ட் ஃபார்ம். கனிஷ்கா இது எப்படி சொல்லுவோம்? முக்கியமானது, அதிமுக்கியமானது இந்த 5ல 3வது தான் முக்கியம். எப்படி past, எப்படி சொல்லுவோம்? perfect. முதல் கிளாஸ் Past perfect. முதல் கிளாஸ்லயே பார்த்துட்டோம் கனிஷ்கா. Past perfect. பர்ஃபெக்ட். அதெல்லாம் டென்ஸ். Past participle. கேக்குறேன். டென்ஸ் அதெல்லாம் Past participle. பிரசன்ட் பார்ட்டிசிபிள். Present participle. அக்டோபர் அணிவரை நேரம் வச்சிருக்கணும். 17 கிளாஸ் ஏகப்பட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். பிச்சு உதற நேரம். பிரசன்ட் தான் இதுவும். Present. இங்க he she it. ஓகேவா? இதுவும் பிரசன்ட் தான். சோ இது பிரசன்ட் தான், இதுவும் பிரசன்ட் தான். ஆனா எதுக்குங்க? I we you இதெல்லாம் போட்டா ஞாபகம் இருக்கா கணேஷ்கா? Yes, sir. Yes, sir. 2 யூ போட்டுங்க, தே போட்டுங்க. அவ்வளவுதான். 5 ஃபார்ம். எந்த verb ஃபர்ஸ்ட் verb லொகேட் பண்ணனும். 5 ஃபார்ம் அப்படியே போடணும். சோ இங்க தான் am போட்டோம்ல. am இருந்ததா I am late. was வருமா? இங்க being வருமா? Being. being வருமா? வெரி குட். Is. he she it is. இங்க பாருங்க. பிரசன்ட்ல I போட்டோம்னா ஐக்கு am வருது. ஐக்கு am வருது. அதே இது வந்து அந்த am வந்து he she க்கு is சமர். He stays. இதுதான் இது உயிர் நாடி. 5 ஃபார்ம்ஸ். 5 ஃபார்ம் இருக்கு ஒரு வேர்புக்கு. ரைட். 2 ஸ்பிளிட் இருக்கு. 2 ஸ்பிளிட் இருக்கு. 12 + 8. 12 + 8 டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. இத நீங்க இது முடிஞ்சிட்டாலே இங்கிலீஷ் முடிஞ்சிடும். இது என்னங்கிறதுல இதுல 12 தான் இப்ப பார்த்தோம் ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 8 வந்து பாசிவ் வாய்ஸ். சோ இப்ப ஹீன்னு நீங்க போட்டீங்கன்னா இத அப்படியே வச்சுக்கிட்டு இத அப்படியே கொண்டு வாங்க. இத அப்படியே இந்த 12 ஃபார்ம் போடுங்க. போட்டிருக்கேன் இல்லையா 12 ஆக்டிவ் ஃபார்ம். 12 இப்ப போட்டுடலாம். ஸ்டேஸ். சொல்லிட்டே வாங்க கனிஷ்கா. Has stayed. Has been stayed. staying. வெரி குட். Stayed. has been stayedல சொல்லக்கூடாது. has been staying. ஆனா அருமை இது. Stayed. Stayed. Was Was staying. stayed. Had stayed. Was staying. அதே இங்க பார்க்கலாம். இங்க பார்த்து இங்க இருந்தே நீங்க டெரிவ் பண்ணிடலாம். இசுவாசம் வர அவ்வளவுதான். Had stayed. Had stayed. Had been staying. Staying. Would stay. Next one. Next one. Will வெறும் ஃபீச்சர் தான். will stay. Will be staying. Will be stayed. ஸ்டேடு கிடையாது. Staying. Saying. Sorry. இது ஸ்டேட் ஆப்போசிட் ஆயிடும். பாசிவ் Okay, okay, போயிடும். மாறி போயிடும். Will Okay, sir. have stayed. Will have been staying.
சீக்கிரம். 9 will stay ல இருந்து அப்படியே எடுத்து பிரிச்சு போட வேண்டியது. 9 வந்து will stay. 9 என்ன வரும்? would be, would, would stay. would stay, would be staying, would have stayed, would have அவ்வளவுதான். been staying. ஒண்ணும் கிடையாது. அப்படியே would இருங்க. have been staying. அவ்வளவுதான். போடுங்க. Would be staying. Would have stayed. Would have been staying. அவ்வளவுதான். இப்ப if you look at it, இததான் நம்ம வந்து இந்த நம்பரை போடணும், ரைட்? இதுதான் இந்த நம்பர். எல்லாமே நம்ம தெளிவா இருக்குது. ஸோ எந்த டென்ஸுக்கு வேணாலும் நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? எல்லாமே ஸ்கிரீன்ல இப்போ போட்டாச்சு. கிளாஸ் நம்பர் 18ல உங்களுக்கு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எதுவா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். லெட்ஸ் லுக் அட் திஸ் ஒன் அகைன். 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம் 0ல. ஆல் ரைட். 4. If If you study hard, hard, மெயின் verb என்னங்க இதுல மெயின் verb என்னங்க? you get good grades in school. சூப்பர். நம்பர் 4ல if you study hardல மெயின் verb என்னங்க? You மெயின் verb கேக்குறேன் நானு. study. ஸ்டடி. அதான் அஞ்சா போட முடியும், வேற எதையும் அஞ்சா போட முடியாது இதுல. ஸ்டடி. ஹார்ட் வந்து என்னங்க கனிஷ்கா? ஹார்ட் வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? Adjective. adjective. இல்ல, ஸ்டடி ஹார்ட். Hard வந்து எப்படி படிக்கிறோம்? Adverb, sir, adverb. ஸ்டடியோட பண்பு பிரிக்குது. ஸ்டடியோட பண்பு பிரிச்சு வெர்போட பண்பு பிரிச்சு அட்வர்ப். இது நம்ம பிச்சு உதறணுமே ஒவ்வொரு கிளாஸ்ல. ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் எடுத்துமே. ரொம்ப முக்கியம் தான். சப்ஜெக்ட் தெரியணும், வெர்ப் தெரியணும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு தெரியணும், 5 ஃபார்ம் தெரியணும், 12 ஸ்ட்ரக்சர் தெரியணும். முடிஞ்சு போச்சு இங்கிலீஷ். இப்ப இது ஸ்டடி ஹார்ட்ல you get ஸ்டடிஸ் வருது வந்துருச்சு. யூ ஸ்டடி, யூ ஆர் ஸ்டடியிங், யூ ஆர் ஸ்டடிட், யூ ஹேவ் பீன் ஸ்டடியிங். யூ ஸ்டடிட், யூ ஆர் ஸ்டடியிங், யூ ஹேட் ஸ்டடிட், யூ ஹேட் பீன் ஸ்டடியிங். யூ வில் ஸ்டடி, யூ வில் பி ஸ்டடியிங், யூ வில் ஹேவ் ஸ்டடிட், யூ வில் ஹேவ் பீன் ஸ்டடியிங். யூ வுட் ஸ்டடி, யூ வுட் பி ஸ்டடியிங், வுட் ஹேவ் ஸ்டடிட், யூ வுட் ஹேவ் பீன் ஸ்டடியிங். அவ்வளவுதான். இங்க பாருங்க, you get good grades in school. You get, you are getting, you have got, you have been getting. You got, you were getting, you had got, you had been getting. You will get, you will be getting, you will have got, you will have been getting. Yes, Kanishka. இந்த கெட்டுக்கு யூ கெட்டை வச்சு 12 இப்ப சொன்ன 12 சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். கையில ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு, அழகா பார்த்து 1 2 3 4 அப்படியே அடிக்கி சொல்லுங்க பார்ப்போம். You get. you are getting. போயிட்டே இருங்க. You have got. You have got. அமெரிக்கன்ஸ் வந்து you have gotten சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் அமெரிக்கன்ஸ் வந்து you have gotten பாங்க. எதுனாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. You have been getting. You got. You. Very good. You are getting. எதுக்கு ஆறு வருது? You was. You was வராதுல்ல. You are also. You were getting. You were getting. You had got. You had been getting. You will get. You Very will good. be getting. You will have got. You will have been getting. அவ்வளவுதான். இதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஆடியோ கட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 2-3 கிளாஸ்ல அதெல்லாம் பார்க்கணும். உங்க ஆடியோ எல்லாம் திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும், நோட்ஸ் ரிவைஸ் பண்ணணும், நான் கொடுக்குற நோட்ஸ் ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். ரிவிஷன்ல தான் எல்லாமே இருக்குது. You get, you are getting, you have got, you have been getting. You got, you are getting, you have got, you have been getting. You will get, you will be getting, you will have got, you will have been getting. இன்னும் ஒண்ணு மட்டும் பார்க்கலாங்க. ஹர்னிபிரியா, இது நம்பர் 6 படிங்க. When I cross the street, I always look left and right. சூப்பர். When I cross, இந்த 12 சொல்லிடுங்க. I crossக்கு
I cross. Yeah. I am crossing. Very good. I have crossed. Very good. I have been crossing. Very nice. I crossed. Ah. I was crossing. Ah. I has crossed. I has எல்லாம் வராது. I has பாஸ்ட்ல இருக்கீங்க. பாருங்க ரெஃபர் பண்ணுங்க. எழுதுனது ரெஃபர் பண்ணுங்க. I had crossed, sir. ஆமாங்க. ஐக்கு அப்புறம் has எங்கேயுமே வராது. எப்பயுமே வராது. Okay, sir. அது பிரசன்ட்ல I have இருக்கு, இங்க I had இருக்கு. I Okay, had sir. crossed. I had been crossing. Very good. I will cross. I will be crossing. I Very will good. have crossed. I will have been crossing. Super. B வந்து I always look சொல்லுங்க. I look எடுத்துங்க. Always adverb தூக்கி போட்டுருங்க. I look வந்து நீங்க வந்து பண்ணிட்டு சொல்லுங்க. I look. I am looking. I have looked. I have been looking. Very good. I looked. I was looking. I had looked. I had been looking. I will look. I will be looking. I will have looked. I will have been looking. அவ்வளவுதான். நீங்க மாடல் சொல்றதுன்னா I would look, I would be looking, I would have looked, I would have been looking. மாடல். Very nice. இவ்வளவுதான். So number 9 மட்டும் நம்ம போய்க்கலாம். கனிஷ்கா நம்பர் 9 படிங்க. If I miss the bus, I take a taxi to work. ஓகே. இப்போ இந்த I மிஸ் பண்ணிட்டு I டேக் பண்ணிட்டு ஈஸியா சொல்லிடலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல. இல்ல sir. I missed, I have been missing. I missed, I was missing, I missed, I have been missing. I will miss, I will be missing, I have missed, I will have been missing. I take, I am taking, I have taken, I have been taking. I took, I was taking, I have taken, I have been taking. I will take, I will be taken, I have taken, I have been taking. இததான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். Okay, sir. அவ்வளவுதான். இப்ப 0 முடிஞ்சது. 0ல இங்கேயும் ஒண்ணு ஈவ் கிளாஸ், மெயின் கிளாஸ்லயும் ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து ஒண்ணு இப்ப வந்து கொஞ்சம் குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டு 2 and 3க்கு போவோம். நம்பர் 1 சிம்பிள் பிரசன்ட், மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர், ஈவ் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட். நீங்க நோட்ஸ் எல்லாமே வச்சிருக்கீங்க. கடகடன்னு சொல்லிடலாம். இப்ப லெட்ஸ் லுக் அட் திஸ். கனிஷ்கா அடுத்த ஒரு 4 டிஃபரன்ஸ் காட்டுவோம். Okay, sir. If And then we'll do 14. Let's do 14. 14, okay. If we dash English 4 times, உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் வரணும் ஈவ் கிளாஸ். அவ்வளவுதான். we need. சிம்பிள் பிரசன்ட்ல ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. படாது அடுத்த செகண்ட் அடிக்கலாம். We had English. ஹேடுக்கும் பிரசன்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ் நமக்கு தெரியும். If we have English 4 times, அவ்வளவுதாங்க. ஹேவ் மெயின் வெர்பா உட்கார்ந்திருக்கு. அவ்வளவுதான். ஹேவ் ஹரிணி பிரியா அது புரியுதா? ஹேவ் மெயின் வெர்ப். Okay, sir. சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. ஹேவ் காட்ல வர ஹேவ் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹேவ் சிம்பிள் பிரசன்ட். ரைட். சூப்பர். கனிஷ்கா 13. if you dash after, if you run after 2 hours, you will catch none. பியூட்டிஃபுல். புரியுது இல்லைங்களா? அர்த்தம் புரியுது இல்லைங்களா கனிஷ்கா? 13க்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க? என்ன அர்த்தங்க? நீ வந்து அந்த 2 முயல் பின்னாடி ஓடுனாலும் அது எதுவுமே உனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது? ஏன்னா அது நம்மளை விட ஃபாஸ்டா. இல்ல, இது புரியுதா ஹரிணி பிரியா? 2 முயலை தோற்றுனா ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறது. ஏன்னா 2 முயலும் 2 இடத்துல பிச்சுட்டு போவோம். நீங்க 2 ஆனா 2த்துல 1 மட்டும் குறி வச்சு நீங்க போனீங்கன்னா பிடிச்சிடலாம். புரியுதா? Yes, sir. 2 முயல போக கூடாது. 2 குதிரையில சவாரி பண்ணவே முடியாது. 2 முயலை பிடிக்க முடியாது. ஏன்னா 2மே 2 பக்கம் போகுது. 2மே பிடிக்காம போயிடும். கனிஷ்கா இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுல உள்ளது எல்லாமே ஓகே சார், நீங்க புரிஞ்சுக்கணும். 12 ஹரிணி பிரியா நீங்க சொல்லுங்க பாப்போம். Ark will finish tennis. Play tennis. Ark will play tennis if he. ஈவ் கிளாஸ்ல என்ன வருமோ பார்த்தா படிச்சுன்னு தெரியும். ஒண்ணு சூஸ் பண்ணிடலாம். கனிஷ்கா ஹெல்ப் பண்ணுங்க சார். நம்பர் டி. Finishes his work in time. அவ்வளவுதான். ஹீக்கு
ஃபினிஷ் போட்டு ஹீக்கு வர அந்த ரூல் அப்ளை பண்ண 2 ரூல் அப்ளை பண்ண முடிஞ்சது. ஈஃப் கிளாஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். சிம்பிள் ப்ரெசன்ட்ல ஹீ சப்ஜெக்டா இருக்கு. கீழ வரப்ப ஃபினிஷஸ் தான் வரும். ஃபினிஷ் வராது. ஃபினிஷ் வராது ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸா இருக்கு. ஃபினிஷிங் வராது ஏன்னா சப்போர்ட்டிங் வெர்ப் இல்ல. என்ன டென்ஸ்னே தெரியாது. ஹீ வில் ஃபினிஷ்னு ஃபியூச்சர் வராது. அவ்வளவுதான் முடிஞ்சது. 10 ஹரணி பிரியா சொல்லுங்க. They சொல்லிடலாம். will not object to our plan. மெயின் கிளாஸ் இருக்குங்களா? மெயின் கிளாஸ் இருக்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் வருமா? அது அத They first dash Oh, not sorry. object to your plan if you dash it up perfectly. ஒரே செகண்ட்ல அடிச்சிடலாம். ரூல் மட்டும் தெரியுதுங்க. Sir, number A. எங்கேயோ அடிபட்டுடுச்சா? ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் தானே இப்ப போட்டிருக்காங்க. அது புரியுதுங்களா கணேஷ்கா? மெயின் கிளாஸ் படிச்சு காட்டுங்க எனக்கு. மெயின் கிளாஸ் மட்டும் படிச்சு காட்டுங்க கணேஷ்கா. To எங்க they dash they not object to your dash plan. not object to your plan if அதான் you மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் என்ன போடுவீங்க? சிம்பிள் ஃபீச்சர் போடணும். சிம்பிள் ஃபீச்சர்ல என்ன ஆப்ஜெக்ட் வெர்ப் இருக்கு. நாட் நெகட்டிவ் அட்வெர்ப் இருக்கு. என்னது? they will not object to your plan தான வரும். வேற எதுவுமே வராது இல்ல. வேற எதுவுமே வராது இல்ல. See, sir. C. They will not object to your plan if you make it up perfectly. That's it. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கணேஷ்கா ஏன் தடுமாறுறோம்? மெயின் கிளாஸ் உடனே ஐடென்டிஃபை பண்ணணும். அது மெயின் வெர்ப் உடனே பார்க்கணும். மெயின் கிளாஸ் பார்த்த உடனே மெயின் வெர்ப் பார்க்கணும். வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் சார். இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணு இல்லை. இப்ப படிச்சுன்னு போட்டிருக்கோம். எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்லேட் பண்ணியிருக்கோம். இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. கடகடன்னு சொல்லுவீங்க பாருங்க. நம்பர் 7 சொல்லுங்க. நம்பர் 7 கூட வேண்டாம் உங்களுக்கு. 29 சார்? 29 ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் மெயின் கிளாஸ் லொகேட் பண்ணணும் கணேஷ்கா. அப்புறம் மெயின் வெர்ப் பார்க்கணும். அது எந்த பொசிஷன்ல இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சென்டென்ஸ்ல மெயின் கிளாஸ் வந்தா மெயின் கிளாஸ் பார்க்கணும். ஈஃப் கிளாஸ் வந்தா ஈஃப்ல பார்க்கணும். I shall send them some money if they ask me for. ஏவா பிஎஸ் ஏ டியா E. சூப்பர். அவ்வளவுதான் முடிஞ்சது. மெயின் கிளாஸ் லொகேட் பண்ணிட்டீங்களா? அப்படியே அடிச்சிங்க இல்லையா? சூப்பர். 30 கனிஷ்கா again. If I go shopping, I shall buy some food tomorrow. சூப்பர் முடிஞ்சது. ஈவ் கிளாஸ் முன்னாடியே வந்திருக்கு. அதுக்குரியது என்ன போட்டுக்கணும் கிளாஸ். 31 ஹர்னி பிரியா. We dash for walk if the weather is dash fine. மெயின் கிளாஸ் என்ன ஹர்னி ரீட் பண்ணுங்க. மெயின் கிளாஸ் மட்டும். We dash for a walk. அவ்வளவுதான். சோ அதுல என்ன வரணும்? சிம்பிள் ஃபீச்சர் வரணும். மெயின் கிளாஸ்ல சிம்பிள் ஃபீச்சர் வரணும். சிம்பிள் ஃபீச்சர் இங்க என்ன இருக்குது? ஏல இருக்கு, சில இருக்கு. ரைட்? ஏல என்ன வரணும்? if the weather dash fine. உங்களுக்கு ஈவ் கிளாஸ்ல என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட். சோ அந்த காம்போல ஒண்ணே தான இருக்கு. Shall go for a walk is fine. ஏவா பிஎஸ் சி டியா C. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க பாருங்க. 32 அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க பாருங்க. ஹர்னி பிரியா இப்ப 32 ஈவ் கிளாஸ் முன்னாடி போட்டிருக்காங்க பாருங்க. அவ்வளவுதான். B. Yes sir. அவ்வளவுதான். ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். மாத்தி கொடுத்திருக்காங்க. நீங்க கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாக்கிறதுக்காக கொடுத்திருக்காங்க. வெரி குட். 33 ஸ்ரீ கனிஷ்கா 33. Mike certainly if he dash not busy. Mike comes certainly if he will be not busy. இன்னொரு சொல்லுங்க. Mike comes certainly if எங்க மெயின் கிளாஸ் எனக்கு சொல்லுங்க. நீங்க மெயின் கிளாஸ் சொல்லிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. Mike certainly. மைக் டேஷ் certainly ரைட். அப்ப ஃபியூச்சர் வரணும்ல. சிம்பிள் ஃபியூச்சர் தானே வரணும். Will. See sir.
come அவ்வளவுதான் if he is not busy முடிஞ்சு போச்சு. Mike will come certainly if he is not busy. Yes, see. Right. 34. I இதெல்லாம் dash. meaning தெரியணும். ஏன் conditional ஒன்னு யூஸ் பண்றாங்க இது எல்லாமே தெரியணும். I dash next week if I can dash a train ticket. இந்த கேன் ஷுட்லாம் வரும். அது நீங்க பாத்தீங்க if கிளாஸ்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கப்புறம் I shall go next week if I can get a train ticket. என்னங்க பியடியா D. டி அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர். 35 கனிஷ்கா. If dash happy, I am. இப்ப எங்க வந்திருக்கு? if வந்திருக்கு. என்ன சார்? if எப்படி சொன்னீங்க? if dash Sir, happy. sir. I dash happy if I dash the university. Sir, number D. Very good. I shall be happy if I enter. இதுக்கு என்ன அர்த்தங்க? I shall be happy if I enter the university. என்ன அர்த்தங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் நான் யூனிவர்சிட்டிக்குள்ள என்டர் ஆனா. Very good. Super. 36 Harini Priya. Our fate is in her hands now. If she buy tickets, we fly away. எனக்கு வேணும் ஏவா பிஎஸ் ஏடிஐ. See, sir. ஓகே கனிஷ்கா உங்க ஆன்சர். Our fate is in her hand now. If she buys ticket, we shall fly away. இதென்ன வரும் கனிஷ்கா? B. if she buys tickets. buys தான வரும். இது Oh, வந்து okay, இந்த பிரசன்ட்ல IBU அது சார். ஷீல வந்து உங்களுக்கு பைஸ் வருது பாருங்க. ஆமா. யூ எல்லாம் பை வந்து V1 V5 வரும் சார். V1 V5. அவ்வளவுதான். சோ ஆன்சர் வந்து எப்படி பார்த்தாலும் சி எல்லாம் வராதே உங்களுக்கு. செல்லுகில்ல வில்லெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. Okay, sorry, sir. தெளிவா கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதனாலதான் அந்த ரூல் மட்டும் தெளிவா தெரிஞ்சா போதும். Harini Priya 37. If you dash in their talk, they few. மெயின் கிளாஸஸ் அப்போ நீங்க வந்து if கிளாஸ்க்கு தான் கண்டுபிடிச்சீங்கன்னா ஈஸியா போயிடும். If you அதான் class, sir. if you dash in the talk, they மெயின் கிளாஸ் வந்து தேக்கு அப்புறம் சிம்பிள் ஃபீச்சர் தான் வரும். சிம்பிள் ஃபீச்சர் வந்ததுன்னா ஏவும் சியும் தான், பாக்கி எல்லாத்தையும் தூக்கி U they கொடுத்திருக்காங்க சார். ஃபைட் வந்து ஏக்கும் சிக்கு மட்டும்தான். கனிஷ்கா ஆன்சர். சார் நம்பர் A don't interfere. அவ்வளவுதான். யூக்கு வரைக்கும் டோன்ட் தான் வரும், டஸ் வராது. ஹீ ஷீட்டுக்கு தான் டஸ் வரும். அவ்வளவுதான் முடிஞ்சது. இப்ப டூ பிளஸ் இன்டர்ஃபியர் டூ இன்டர்ஃபியரிங் கூட்டினா இன்டர்ஃபியர். அதை ரெண்டா உடைச்சிருக்கு. டூ இன்டர்ஃபியர் போட்டு நாட் போட்டிருக்காங்க. ஆமா சார். Do not interfere. That is holidays. நிறைய பார்த்திருக்கோம். இப்போ ரெண்டாவது நாளும் பாக்குறோம். இப்ப முன்னாடி இப்ப இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 வேணா பார்த்துடலாம். ஏன்னா 2 பாக்குறப்ப ரொம்ப முக்கியம். 28 கனிஷ்கா. If it sir number B. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே வார்த்தையில அடிச்சுட்டாப்ல பாருங்க. இதுக்கு அப்புறம் சிம்பிள் பிரசன்ட் தான் வரணும். ஸ்லோ வராது, ஸ்லோடு வராது, ஹேண்ட் ஸ்லோடு வராது, ஸ்லோடு வராது, வெறும் ஸ்லோஸ் தான் வரும். அவ்வளவுதான் முடிஞ்சது. அவ்வளவுதான். ஒன்ஸ் மேக்ஸ் மாதிரி தான் கிராமர். ஒன்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா கலக்குன்னு கலக்கிடலாம். எய்தர் தப்பா சொல்லுவோம் இல்ல ரைட்டா சொல்லுவோம். நடுவுலன்னு எதுவுமே கிடையாது. 25 கனிஷ்கா. If I dash my work in time if you dash. Sir number A. That's it. I shall do my work. Simple feature number 9, main class.
if class, if you help, simple present number 1, if you help me. Super. 22, Harini Priya. If you dash and tomorrow, can you tell her to phone? ஒரே ஒரு இதுதான் கொடுத்திருக்காங்க. if class. Sir? Yes, sir. No, ஏன் ஹரிணி பிரியா ஏன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டீங்க நீங்க? யூ வருது, பாஸ்ட் வராது. Oh, யூக்காகவே இல்ல கனிஷ்கா. if classல கண்டிஷனல் 1 அவ்வளவுதான். if classல சிம்பிள் பிரசன்ட் தான் வரும். ஆமா சார், ஆமா சார். So, நீங்க சிம்பிள் பிரசன்ட் சூஸ் பண்ணிட்டு அப்புறம் சப்ஜெக்ட பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை பண்றதுனா பண்ணிக்கலாம். இப்ப சொல்லுங்க ஹரிணி பிரியா. B, sir. If we see. And tomorrow can you tell her to phone? B. அவ்வளவுதான். ஹரிணி பிரியா 21. He dash the picture if it is him. He. மெயின் கிளாஸ் லொகேட் பண்ணுங்க. மெயின் கிளாஸ்ல என்ன வருங்கிறத டிசைட் பண்ணுங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி if கிளாஸ்க்கு போங்க. அங்க என்ன வருது, அது என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. முடிஞ்சு போச்சு. 21 சொல்ல முடியுதா பாருங்க ஹரிணி பிரியா. He will buy the picture if it is impresses him. See, sir. படிச்சு காட்டுங்க. He will buy the picture if it impresses him. வெரி குட், வெரி குட். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதான். இதான் நீங்க பிராக்டிஸ் மட்டும் பண்ணி நீங்க ஹோம்வொர்க்லாம் அழகா பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா வந்துரும். Okay, sir. சூப்பர். 18 கனிஷ்கா 18. Okay, sir. Sir, number B. எங்க தப்பு பண்ணீங்க பாத்தீங்களா? லொகேட் பண்ணதுல தப்பா இருக்குது. மெயின் கிளாஸ் சப்போர்ட்டிங் if கிளாஸ். ஹரிணி பிரியா ஹெல்ப் பண்ணுங்க. D, sir. We have not known if they come. கனிஷ்கா B-ல வந்து V டேஷ்ங்கிறது தான் மெயின் கிளாஸ். அப்ப மெயின் கிளாஸ்ல Sir, number E, sir. B-ல ஹேவிங் நோ சம்பந்தமே இல்லாம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் இருக்கு. சிம்பிள் ஃபியூச்சர் ஒண்ணே தானே இருக்குது. Okay, we shall not know if they come. அவ்வளவுதானே. ஒரே செகண்ட்ல அடிச்சிருக்கலாம். பாக்கி எல்லாமே மாறி இருக்கு. shall not. இப்ப பாருங்க But ஆனா அதுல ஏன் சார் shall not ன்னு வருது? ஆமா, we shall not know the main verb. If-உம் we-யும் சேர்ந்து வரனால சார்? இல்ல, இப்ப பாருங்க நாட்டை தூக்கிடுங்க. we shall know simple future. நாட்டு சும்மா adverb போட்டு மாத்திருக்காங்க. அவ்வளவுதான், குவாலிஃபை பண்ணிருக்காங்க. Okay. we shall know தானே. We shall know. நம்பர் 9 தானே. ஆமா, yes. அப்ப இது நம்பர் 1 அவ்வளவுதானே. They come. Right. 17 ஹரிணி பிரியா. You dash miss the train if you dash a taxi. கரெக்டா இது பண்ணும். Yes, sir. Super. You will miss the train if you don't. Do plus take. So simple present வந்துருச்சு. இங்க simple future. அருமை. Super. நிறைய கவர் பண்ணியிருக்கோம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் வாட் இட் இஸ். நீங்க அதுக்குரிய தமிழ் அர்த்தம், அது எப்ப பயன்பாடு எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
இப்ப கண்டிஷனல் 2 புதுசு பண்ணலாம். நம்ம ஓரளவு டைம் இருக்கு, முடிஞ்ச அளவு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ரூல்ஸ் இது பண்ணுங்க. என்ன அர்த்தம், எப்ப இது இமேஜினரி, ரியல் கிடையாது, அன்ரியல், இமேஜினரி. இது பண்ணா இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, இது பண்ணுவோமா பண்ணுவா மாட்டோமான்னு தெரியாது. அன்ரியல் தான், ரைட்? ஒரு இதுல வந்து சிம்பிள் பாஸ்ட் இருக்கும். இஃப் கிளாஸ்ல நோட் பண்ணிக்கலாம், நீங்க பண்ணிருப்பீங்க. மெயின் கிளாஸ்ல வந்து 9 மொடால், சிம்பிள் ஃபீச்சரோட மொடால் இருக்கு. அப்ப இந்த வுட் எல்லாம் யூஸ் பண்ணணும், கரெக்டா பார்க்கணும். இது இமேஜினரி, ரியலா நடக்கிறது இல்லை. 0 1 வந்து ரியலா நடந்து ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து இமேஜினரியா நம்ம இது பண்ணணும். Alright, we'll go with the Sri Kanishka, number 1. If he dash in Tokyo, Imaginary, imaginary. if he, If he were in Tokyo, he would visit us. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹீங்கிறது இமேஜினரி. பி தான் ஆன்சர், பிஎஸ் பாய் தான் ஆன்சரு. ஹி வாஸ் போடக்கூடாது, அமெரிக்கன்ஸ் வாஸ் போடுவாங்க. ஆனா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து வேற பக்காவா யூஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் இன் டோக்கியோ ஹி வுட் விசிட் அஸ். சூப்பர். sir, number D இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா கனிஷ்கா? இஃப் யூ ஆர் இன் டோக்கியோ ஹி வுட் விசிட் அஸ். இஸ் வராதா சார் அங்க? எங்க வருது? நீங்க எனக்கு ரூல் சொல்லுங்க. கண்டிஷனல் 2 எதுக்காக பயன்படுத்துறோம், என்ன பயன்படுத்துறோம், என்ன பிரின்சிபல்? கண்டிஷனல் 2ல என்ன பிரின்சிபல்? எதனால கண்டிஷனல் 2ன்னு ஒண்ணு வருது? அன்ரியல், இமேஜினரி. அன்ரியல் நடந்தா இது நடக்கும். நடக்கும். ஆனா இது நடக்குமான்னு தெரியாது. இது நடக்குமான்னு தெரியாதனால அது நடக்குமா என்னங்கிறது உத்தரவாதம் கிடையாது. ஓகே. சோ இப்ப பாருங்க ஹர்னி பிரியா, அந்த நம்பர் 1க்கு தமிழ்ல சொல்றீங்களா? If he were in Tokyo, he would. அவன் டோக்கியோக்கு வந்தா டோக்கியோல அவன் இருந்தா கண்டிப்பா he would விசிட் பண்ணுவான். யார? நம்மள விசிட் பண்ணுவான். அவன் டோக்கியோல, இப்ப நாம வந்து டோக்கியோவுக்கு போறோம், வெளியூர்ல இருந்து டோக்கியோவுக்கு போறோம். அவன் டோக்கியோல இருந்தான்னா நம்ம வர்றதை பார்த்துட்டு அவன் நிச்சயம் நம்மள விசிட் பண்ணுவாங்கிறது தான் இது. ஆனா அந்த சமயத்துல அவன் இல்லாம இருந்தாலும் நம்மள மீட் பண்ண முடியாது. அவன் நம்ம போற சமயத்துல இருப்பானா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இது புரியுதுங்களா? அன்ரியல்னா நான் என்ன சொல்றேன்னு புரியுது இல்லைங்களா? இதுதான் உள்ளார்ந்த அர்த்தம். நீங்க அந்த மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் என்ன வேணாலும் கலக்கலாம். இதுல நீங்க எதையுமே பைகாட் பண்ணி மனப்பாடம் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டியது. நம்பர் 2 ஸ்ரீ கனிஷ்கா. Where sir? He were ill. He would stay at home. என்ன அர்த்தங்க? If he were ill, அவனுக்கு உடம்பு சரியில்லைனால அவன் வீட்ல இருக்கான். அவ்வளவுதான். அவன் உடம்புல சரியில்லைன்னா வீட்டுல இருப்பான். உடம்பு சரியில்லாம, அவனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா போச்சு, அவன் வீட்டுல இருப்பான். போச்சு, அதனால அவன் வீட்டுல இருப்பான். சோ அந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கண்டிஷன் தான். ஒரு யூகம் மூலமா சொல்றது. அவனுக்கு உடம்பு முடியலன்னா இல்ல, எப்ப முடியலையோ அப்ப அவன் வந்து வீட்டுல இருப்பாங்கிறது தான் ஒரு பாயிண்ட். சோ ஆனா எப்பன்னு தெரியாது. ஸ்ரீ ஹரிணி பிரியா. What would you do if a millionaire dash you a lot of money? if கிளாஸ் என்னன்னு பாருங்க, மெயின் கிளாஸ் பாருங்க, என்ன டென்ஸ் உடனே அப்ளை பண்ணி தமிழ்ல சொல்லி எல்லாமே சொல்லிடுங்க. Give Caesar. ஸ்ரீ கணேஷ்கா என்ன ஆன்சர் சொல்ற அப்படின்னு பார்ப்போம். வில்லெல்லாம் எதுக்கு வருது? நீங்க என்ன பண்ணிருக்கோம்? நம்பர் பி சொன்னேன் சார். சொல்லுங்க. நம்பர் பி கிவ். எப்படி வரும்? மில்லியனர்ங்கிறது ஒரு மூணாவது ஆளு. ஹீக்கு வந்து பிரசன்ட் இருந்தா கிவ்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாமே பிரசன்டே கிடையாது. இது என்ன ரூல்? ஈஃப் கிளாஸ் என்ன ரூல் கனிஷ்கா? ஈஃப் கிளாஸ் என்ன ரூல்? டைப் 2 மெயின். ஈஃப் கிளாஸ் என்ன ரூல்? என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் சார். நீங்க பாருங்க, நோட்ஸ் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. கண்டிஷனல் 2 இது. கண்டிஷன் 2 அன்ரியல். இமேஜினரி.
unreal, imaginary. Imaginary. ஈஃப் கிளாஸ் என்னங்க? என்ன டென்ஸ்? என்ன நம்பரு? ஈஃப் கிளாஸ் என்ன நம்பரு? ஐயோ, அதான் எழுதி வச்சிருக்கீங்களே. Sir, 9M. அது ஈஃப் கிளாஸ்ல, அது மெயின் கிளாஸ். ஈஃப் கிளாஸ் 5, number 5, sir. 5 பாருங்க. Need. 5 என்னங்க? Will give. 5 சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் என்னங்க? டோட்டலாவே புரியாம போயிடுச்சா? குழம்பிடுச்சா? கண்டிஷனல் 2ல இருக்கும். இப்பதானே நீங்க சொன்னீங்க. இப்பதானே 2 பேரும் 3 क्वेश्चन கரெக்ட்டா சொல்லிட்டு வந்தோம். Will give. வில் கிவ் வந்து சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஈஃப் கிளாஸ் கேக்குற ஹரிணிபிரியா, ஈஃப் கிளாஸ். Sir, gave வரும் sir. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏ சிம்பிள் பாஸ்ட். ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்கன்னே தெரியலையே. இதுல என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவ என்ன வாட் வுட் யூ டு, நீ என்ன பண்ணுவ? இஃப் யூ ஒரு கோடீஸ்வரன் உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்தாங்கனாக்கா நீங்க என்ன எனக்கு பண்ணுவீங்க? இப்போ ஒரு ஆன்சர் கோடீஸ்வரன் பண்ணதும் பணம் டைப் 2 கொஞ்சம் குழப்பிட்டு sir. கனிஷ்கா, எனக்கு மெயின் கிளாஸ் மட்டும் படிச்சு காட்டுங்க. மெயின் கிளாஸ் மட்டும் படிச்சு காட்டுங்க. நம்பர் 3க்கு What could you do? சொல்லுங்க. இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லுங்க. What could you do? வாட் வுட் யூ டு? வாட் வுட் யூ டு? அதெல்லாம் மாத்தாதீங்க. வாட் வுட் யூ டு முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? எனக்கு ஈஃப் கிளாஸ் சொல்லுங்க. If a millionaire dash you a lot of money. அவ்வளவுதானே. இப்ப நீங்க ஈஃப் கிளாஸ்ல ரெஃபர் பண்ணுங்க. என்ன டென்ஸ் போட்டீங்க? ஈஃப் கிளாஸ்ல கண்டிஷனல் 2 என்ன போட்டீங்க? ப்ளீஸ் கண்டிஷனல் 2 பாருங்க, ரெஃபர் பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. ரெஃபர் இட். டெல் மீ வாட் டென்ஸ் ஈஃப் கிளாஸ். If க்கு வந்து sir past perfect. என்ன பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டிருக்கீங்க? கண்டிஷனல் 2 தானே சொன்னேன். கண்டிஷனல் 3 சொல்லலையே. கண்டிஷனல் 2 தானே சொன்னேன். ஏ கனிஷ்கா என்ன ஆச்சு? இது நான் திருப்பி இதை பார்க்கணுமா? இத பாருங்க. ஏ இப்படி இருக்கு. இது என்ன இருக்குது? கண்டிஷனல் 2 தானே. ஈஃப் கிளாஸ் என்னங்க? இது ஏ கஷ்டம். அது ஹரிணிபிரியா புரியலையா? Sir. இது என்னங்க? இது இப்ப கனிஷ்கா கேப்போம். இது என்ன டென்ஸுங்க? 5ன்னா என்னங்க? Sir 5 என்ன? Past tense, sir. 5 என்ன? past sir. என்ன பாஸ்ட்? Simple past. Past. சிம்பிள் பாஸ்ட். இது டென்ஸ்ங்க கனிஷ்கா. 9 என்னங்க? Future. ஃபியூச்சர் மாடல். ஃபியூச்சர் மாடல். வுட் டு வில் டு வுட் டு மாத்துறாங்கல்ல, மாத்திருக்காங்கல்ல. ஈஸியா மாத்திட்டாங்கல்ல. அவ்வளவுதானே. நம்ம இது வரலும் இவ்வளவு பார்த்தோம், இவ்வளவு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 எக்ஸாம்பிள் 0ல பார்த்தோம். திருப்பி 1க்கு பார்த்தோம். இப்ப நம்ம 2க்கு தானே பாக்குறோம். 2 தானே சொன்னேன். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஈஃப் கிளாஸ் லொகேட் பண்ணுங்க ஹரிணிபிரியா. ஈஃப் கிளாஸ் லொகேட் பண்ணி சிம்பிள் பாஸ்ட் அப்ளை பண்ணுங்க அந்த வெர்புக்கு. மெயின் கிளாஸ் லொகேட் பண்ணி எது இருக்குதோ இல்லையோ நீங்க வந்து சிம்பிள் ஃபியூச்சர் மாடல் அப்ளை பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. வாட் வுட் யூ டு? வாட் வுட் யூ டு? வில் டு வுட் டு மாத்துறாங்களா? இஃப் a millionaire gave, give மாத்திருக்காங்களா? அதெல்லாம் 5. அதெல்லாம் 5. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஹரிணி கனிஷ்கா இங்க பாருங்க. இங்க பாருங்க. do. இப்ப பாருங்க. வாட் வுட் யூ டு? do. நல்லா பாருங்க. are doing, have done, have been doing, did, were doing, had done, had been doing, will do, will be doing, will have done, will have been doing, would do. 9 modal. would do வந்துருச்சா? would do, would be doing, would have done, would have been doing. இவ்வளவுதான். if a millionaire gave you a lot of money, a millionaire gives, is giving, has given, has been giving, gave, was giving, had given, had been, gave வந்துருச்சா? அவ்வளவுதானே. நீங்க லொகேட் பண்ணுங்க. 2 பேருக்கு சொல்லுங்க. ஈஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ் உடனே லொகேட் பண்ணிட்டு மெயின் வெர்ப் லொகேட் பண்ணணும். அந்த ஃபார்ம் உடனே. இதெல்லாம் ஸ்பிளிட் சைக்கிள் நடக்கும். அவ்வளவு பிரெயினுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஹியூமன் பிரெயினுக்கு, ஹியூமன் மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு கொண்டு வந்துடலாம். அந்த 12 டென்ஸ் நான் எவ்வளவு 5 செகண்ட்ல சொல்றேன் பாத்தீங்களா? ஏன்னா ஒண்ணு பிராக்டிஸ், இன்னொன்னு வந்து அப்ளிகேஷன். பிராக்டிஸ் வந்து இந்த இடத்துல அதை சொல்லணும். அவ்வளவுதான். அது நினைப்பெல்லாம் அது ஃபுல்லா அதுல இருக்கணும், வந்துடும். இப்ப பாருங்க. இது புரியுதுங்களா ஹரிணிபிரியா?
Okay, now let us do this here. நீங்க நம்பர் 2 நீங்க விடக்கூடாதுங்க. அது வந்து இமேஜினரி கரெக்டா அப்ளை பண்ணுவோம். இல்லனா நம்பர் 1 3 0 எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். நம்பர் 2 தான் இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். எஸ் கனிஷ்கா. 4. If it dash not so late, I should go with you. அத ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க கண்டிஷனல் 2 தான் இமேஜினரி. ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குதுங்க. பாக்கி எதுவும் இல்ல. Sir, B, sir. என்னங்க? B, if it were not so late. If it were not so late. என்ன கண்டிஷனல் 2 இது. இட்டுக்கு அப்புறம் வாஸ் வராது. வேற என்ன அர்த்தங்க இருக்கு? If If it it were not late ஆகல அப்படின்னா I should go with you. I should go with you னா இப்ப லேட் மட்டும் இல்லன்னா நான் உன்னோட போயிடுவேன். உன்னோட வந்துருவேன். போயிருவேன். போவேன். உன்னோட போவேன். அப்படிங்கிறது தான். சோ ஆனா இப்ப லேட் ஆகலைன்னா உன்னோட போவேன். லேட் ஆயிடுச்சுன்னா நான் வீட்டுக்கு போயிடுவேன். சோ உன்னோட வருவேங்கிறத இங்க போவேன் அப்படிங்கிறாங்க. சோ இந்த நம்பர் 5 கொஞ்சம் டஃப்பா இருக்குன்னா கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஈஸியா உள்ளதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்க எனக்கு கான்செப்ட் வைஸ் நீங்க கொண்டு வரணும். அப்புறம் கஷ்டம் எவ்வளவு பெரிய இதுனாலும் பண்ணலாம். 7 கனிஷ்கா. If I dash you, I dash never had. If I were you, See, sir. I would தமிழ் but சொல்லுங்க. you தமிழ்ல never சொல்லுங்க. had. தமிழ்ல சொல்லுங்க கனிஷ்கா. நான் நீயா இருந்தா அவளை நான் வந்து மன்னிச்சிருப்பேன். படிச்சிருக்கவே மன்னிச்சிருக்க மாட்டேன். மாட்டேன். நான் உன் இடத்துல இருந்திருந்தாங்க நான் உன் இடத்துல இருந்தா அவனை நான் மன்னிக்க மாட்டேன். அவளை நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிச்சிருக்க மாட்டேன். உன் இடத்துல இருந்தா அவளை நான் மன்னிக்க மாட்டேன். அவன் லைஃப்ல நிறைய பேர் இது சொல்லி பார்த்திருப்பேன் நிறைய மூவிஸ்ல. ரைட். இப்ப என்னன்னா இது ஏன் இமேஜினரிங்கிறாங்க கனிஷ்கா? நான் நீங்களா இருக்க முடியாது. நீங்க நானா இருக்க முடியாது. இன்கேஸ் உங்க பொசிஷன்ல நான் அவன் இடத்துல நான் இருந்தா அப்படி வருது சார். இமேஜின் பண்ணி சொல்ற மாதிரி வருது. அவ்வளவுதான். உங்க இடத்துல நான் இருந்தாக்கா நான் இத பண்ண மாட்டேன், இத பண்ணுவேன். இதுதான் கிளாசிக்கான ஸ்ட்ரக்சர். சோ நீங்க ஒவ்வொரு கண்டிஷனலும் பக்காவா தெரியணும். அதுக்கு டென்ஸ் வந்து தெரியணும். ரைட். நம்பர் 8. I'm sure Mike will lend you some money. I dash if he refuse. இது பாருங்க எனக்கு ஷுவரா தெரியும். மைக் வந்து உனக்கு பணம் கொடுப்பான். உனக்கு நிச்சயம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். கடன் கொடுப்பான். உனக்கு லெண்டுனா கடன் கொடுக்கறது. இந்த இடத்துல மட்டும் இது எல்லாமே வந்துருச்சு பாருங்க. இஃப் யூ ரெஃப்யூஸ்ட்னு அழகா வந்து சிம்பிள் பாஸ்ட போட்டு இஃப் கிளாஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மெயின் கிளாஸ் மட்டும் அழகா கேட்குறாங்க நம்மளுக்கு. அதுக்கு ஐ சப்ஜெக்ட் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க மெயின் கிளாஸ்ல ஐ சப்ஜெக்ட் வச்சு ஸ்ரீ கனிஷ்கா சொல்லுங்க. A to E ல ஒண்ணே ஒண்ணுதான். ஒரே நம்பர் டி. இன்னொரு வாட்டி டி could ஃபுல்லா be படிங்க. இப்ப ஃபுல்லா படிங்க. ஃபுல்லா படிங்க. would be surprised. அது எனக்கு இது ஐல இருந்து படிங்க. I would be surprised if he refused. அவ்வளவுதான் முடிஞ்சது. இங்க பாருங்க மெயின் verb would be surprised adjective will would-ஆ மாறுது. நயனமா மாறிங்க. அருமையா வந்து உட்கார்ந்துச்சு பாருங்க. இந்த சர்ப்ரைஸ்ல நீங்க verb-ஆ நினைக்கணுங்கிற அவசியமே இல்ல. சர்ப்ரைஸ்ட் வந்து adjective தான். ஹரிணி பிரியா இது புரியுது இல்லையா? Yeah. All right. ஹரிணி பிரியா நம்பர் 9. Many people would be out of work if that factory dashed down. Where closed, sir? B. அவ்வளவுதான். இமேஜினரி ஒரு ஃபேக்டரி இருந்தாலும் பாஸ் பதில் வேற போட்டிருக்காங்க. அழகா முடிஞ்சது. இப்ப எனக்கு சொல்லுங்க ஹரிணி பிரியா என்ன மீனிங் 9க்கு? Many people would be out of work. நிறைய பேர் வந்து வரல. So வரல out of work. பத்தலையா சார்? இல்ல கனிஷ்கா ஹெல்ப் பண்ணுங்க. சார் நிறைய பேர் வந்து அந்த வேலையில இருந்து வெளியில வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா வெளியில வந்துட்டாங்கலாம் கிடையாது.
வேலை இல்லாம போயிடும். வேலை இல்லாம போயிரும். அந்த ஃபேக்டரி க்ளோஸ்ட் ஆனா. க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணா நிறைய பேர் வேலை இல்லாம போயிடும். நிறைய பேருக்கு அது க்ளோஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. இமேஜினரி தான். இன் கேஸ் க்ளோஸ் பண்ணா ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாதீங்க. ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணா நிறைய பேருக்கு வேலை இல்லாம strike எல்லாம் பண்ணாதீங்கப்பா. க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாருக்கும் பூவா கிடைக்காது. க்ளோஸ் பண்ண ஸ்ட்ரைக் பண்ணாதீங்கன்னு சொல்றாருன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதே தான். ஆனா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது நமக்கு. இன் கேஸ் ஸ்ட்ரைக் பண்ணா அவங்க வேலை அவங்களுக்கு எல்லாரும் வேலையை விட்டு போயிடுவாங்க. அவுட் ஆஃப் ஒர்க்னா வேலை இல்லாம போயிடுவாங்க. அதனாலதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து முக்கியம். இந்த கிராமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உங்க பெரிய அளவுல பயன்படும். நீங்க சார் கிராமரை எனக்கு வந்து தப்பா ஒரே ஒரு டவுட் தான் சார். எப்படி சார் இப்படிலாம் தேடி எடுக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க கணேஷ்கா, சொல்லுங்க எது சொல்லுங்க. இல்ல சார், இந்த மாதிரி சென்டென்ஸ் எங்கிருந்து தேடி எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். இது நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அதுல நான் 15 இயர்ஸ் அதுல இருக்கேன். நான் இன்னும் டவுட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய. ஸோ அது ஃபுல்லாவே 24 ஹவர்ஸ் இதுக்காக டெடிகேட் பண்ணி இல்ல ஒர்க் சில பண்ணுறோம். சென்டென்ஸ் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கு. சில சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அது பிராக்டிஸ் இல்ல, அந்த பிராக்டிஸ் தான் ஈஸி. அது எல்லாமே ஈஸியா போயிட்டுனா எல்லாருமே இங்கிலீஷ்ல நல்லா வந்துருவாங்கல்ல. ஏன் கொஞ்சம் பேர் தான் இங்கிலீஷ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அதுக்குரிய டயத்தை அவங்க கொடுக்கறது. ஓ. நான் ஒரு டீச்சரா ஒரு ட்ரெயினரா அதுக்குரிய டயத்தை கொடுத்து மெட்டீரியலோட நான் வரணும். ஒரு ஸ்டூடெண்டா நீங்க அந்த மெட்டீரியலை உள்வாங்கிட்டு அதுக்குரிய டயத்தை கொடுக்கணும். எப்ப இந்த அவுட் சைட் த கிளாஸ், இந்த கிளாஸை தாண்டி நீங்க அந்த டயத்தை கொடுத்துட்டு வரணும் கிளாஸ். அதே மாதிரி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு கிளாஸ்க்கு வரணும். ஸோ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல டீச்சர் இவங்களாலதான் அந்த லேர்னிங் நடக்கும். ஸ்டூடெண்ட் சூப்பரா இருந்த டீச்சர் சுமாரா இருந்தாலும் அது பெருசா நடக்காது. அது மாதிரி டீச்சர் சூப்பரா இருந்து ஸ்டூடெண்ட் சுமாரா இருந்தாலும் நடக்காது. ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் கையில ஒரு பெரிய விஷயம் இருக்குது. டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா டீச்சர் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வெறித்தனமா இருக்காப்புல ஸ்டூடெண்ட்னா அடிச்சு பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதனால ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சா ஜெயிச்சிடலாம், ஆனா ஒரு டீச்சர் மட்டும் நினைச்சா ஜெயிக்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே நல்லா பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டும், பெரிய ஒர்க் பண்ணணும். ஸோ கிளாஸ் டயத்தில் லேர்னிங் நடக்கும். ஆக்சுவலா இந்த லேர்னிங் கம்ப்ளீட் ஆகுறது வந்து கிளாஸுக்கு வெளியில. அது மாதிரி எந்த சூப்பர் டீச்சர் நினைச்சாலும் அந்த வேலையை முடிக்க முடியாது. ஆனா ஒரு சூப்பரான ஸ்டூடெண்ட் நினைச்சாக்க கத்துக்கலாம். ஸோ எதையுமே யாருக்குமே கத்துக் கொடுக்க முடியாது, ஆனா எல்லாத்தையுமே யாரு வேணாலும் கத்துக்கலாம். இது புரியுதுங்களா? யாருமே எதையுமே கத்துக் கொடுக்க முடியாது. கத்துக்கிறதுக்கு தயாரா யாரும் ரெடியா இல்லைன்னா கத்துக்கவே முடியாது. அதே சமயத்துல யாரு வேணாலும் எது வேணாலும் கத்துக்கலாம். கத்துக்கணுங்கிற நினைப்பு இருந்துட்டா போதும். எஸ், லெட்ஸ் டூ திஸ் ஹியர். 10 we'll go with the 10. Harnipriya. I am dash living in England if the I weather. am இல்ல, I am இல்ல. I dash living in England if the weather dash better. D sir. Very good. இந்த வேற வந்துருச்சு. இப்ப எனக்கு தமிழ்ல சொல்லுங்க. I would not if I would not live in England. I wouldn't mind better. living in England if the weather were better. I would not. இல்ல என்ன நான் அர்த்தம்? இங்கிலாந்துல வாழ்றத பத்தி மைண்ட் பண்ண மாட்டேன். அந்த வெதர் நல்லா இருந்துச்சுன்னா. வெதர் நல்லா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வெதர் நல்லா இருந்துச்சுன்னா நான் இங்கிலாந்தோட லிவிங் அங்க நான் வாழ்றத பத்தி கவலைப்பட மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வாழுவேன், அங்க இருப்பேன், ஜாலியா இருப்பேன். ஐ வுடன்ட் மைண்ட். நான் இந்தியால இருக்கேன், இங்கிலாந்து கிடையாது, நான் இங்கிலாந்துல கூட இருப்பேன். ஆனா வெதர் மட்டும் நல்லா இருக்கணும். வெதர் மட்டும் நல்லா இல்லைன்னா நான் இங்கிலாந்துக்கு போக மாட்டேன். வெதர் நல்லா இருந்தா போதும், எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸா இருந்தாலும் வெதர் நல்லா இருந்தா அங்க இருப்பேன் நான். ஐ வுடன்ட் மைண்ட். எனக்கு அதை நீங்க சொன்னதுதான். அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். லிவிங் இன் இங்கிலாந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன், இருந்துட்டு வாழ்றதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வெதர் மட்டும் நல்லா இருக்கணும், அங்க நல்லா இருந்தா போதும். வெதர் நல்லா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேங்க. மாட்டேன். நான் இருக்க மாட்டேங்கிறது அது. வெரி குட். Now 11, Kanishka. She promised that nothing dash till he dash home.
Sir, number D. சொல்லுங்க. Number, she promised that nothing, நீங்க கண்டிஷனல் 2ல இருக்கீங்க, ஞாபகம் வச்சுங்க. she எனக்கு வந்து promised that nothing would be done till he came home. இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர்? A. அவ்வளவுதான். அருமையா சொன்னாங்க. She promised that ஸ்டேட்மெண்ட். மெயின் verb, மெயின் கிளாஸ் nothing would be done. பிரமாதமா இருக்கு பாருங்க. nothing would be done. மெயின் கிளாஸ். till he, till தான் if தான் till இங்க வந்திருக்கு. till அது if till when till he came home. அவன் வர்ற வரையிலும் எதுவுமே நடக்காது அப்படின்னு அவ ப்ராமிஸ் பண்றான். நீ வர்ற வரையிலும் நான் எதுவும் பண்ண மாட்டேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எதுவும் பண்ணுவேன், நீ வர்ற வரை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ ப்ராமிஸ் பண்றான். 12 ஹரிணிபிரியா. If he were generous, he would Generous. have generous. He would have helped. Yes, sir. ஓ கனிஷ்கா, Sir, அது என்ன ஆன்சர் 12? Sir, sir. இப்ப எனக்கு ஹரிணிபிரியா தமிழ்ல சொல்லுங்க. Generousனா என்ன sir? ஜெனரஸ் தயால குணம், பேசிருக்கோம். தயால குணம், தர்ம குணம். அவன் அவன் வந்து தாராளமா இருந்தான்னா, அவர் வந்து எப்படி இருக்காரு? அவர் வந்து தாராளமா இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு? புவருக்கு. அவருக்கு மட்டும் தயால குணம் இருந்தா அவர் ஏழைகளுக்கு உதவி செய்வார். முடிஞ்சு போச்சு. அவருக்கு தயால குணம் இருக்குதா என்னன்னு தெரியல. இருந்தாக்கா ஹெல்ப் பண்ணுவார். கனிஷ்கா 13 வந்து if I were you, I dash French next year. மொடால் வரணும். மெயின் கிளாஸ்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. If I were you, I should learn French next டி year. மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது. டி சார். சூப்பர். தமிழ்ல சொல்லுங்க 13. நான் அணியாக இருந்தா நான் பிரெஞ்சு படிச்சிருப்பேன். ஐ ஷுட் படிக்க வேண்டும். அவ்வளவுதான். படிச்சே ஆகணும். நான் உன் பொசிஷன்ல இருக்கிறப்ப நான் உன் இடத்துல இருந்திருந்தா அதை நான் நெக்ஸ்ட் இயரே படிச்சிருப்பேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இயர் நான் படிச்சிருவேன். 14 ஸ்ரீ கனிஷ்கா. So number B. If I wouldn't be so upset if I were you. Super. If I wouldn't be so upset if I were you. இப்ப என்ன அர்த்தம் இருக்கு? நான் வந்து அப்செட் ஆயிருக்க மாட்டேன் நான் உன் இடத்துல இருந்திருந்தா. நான் உன் இடத்துல இருந்ததா நான் ஜாலியா எடுத்துக்குவேன். அப்செட் எல்லாம் ஆக மாட்டேன். எதுக்கு நீ அப்செட் ஆக மாட்டேன்? நீ எதுக்கு அப்செட் ஆகிற? நான் உன் இடத்துல இருந்தா நான் அப்செட் ஆகிருக்க மாட்டேன். அருமை. பாருங்க, இப்ப உங்களுக்கு லாங்குவேஜ் இந்த கண்டிஷனால லாங்குவேஜ் புரியுது, தப்பு இல்லாம பேசுறோங்கிற கான்பிடன்ஸ் வருது. இது இவ்வளவு ஈஸியான்னு தெரியுது. இது இல்லாம இது சுவையா இருக்குமா, இவ்வளவு டேஸ்டியா லாங்குவேஜ் இருக்குமான்னு தெரியுது. எவ்வளவு விஷயம் நடக்குது பாருங்க. அதனாலதான் ஒரு விஷயத்த பண்றப்ப பயங்கர இன்வால்வ்மெண்டோட பண்ணிட்டா போதும். குளோரியஸ் பிரசன்ட்பாங்க. இந்த லேர்னிங் தான் பயங்கரமான சந்தோஷம் இல்லைங்களா? அந்த கத்துக்கிறதுல மாரி ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஏன்னா கத்துக்கிறப்பதான் இவ்வளவு விஷயம் இருக்கான்னு நமக்கு தெரியும். ஹரிணிபிரியா 15. If you dash the Prime Minister, what dash you dash? Sir, B, sir. படிச்சுக்காட்டுங்க. If you were the Prime Minister, what would you do? ஹரிணிபிரியா, இதுக்கு என்ன மீனிங்?
நான் பிரைம் மினிஸ்டர், நீ பிரைம் மினிஸ்டர் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? இருந்திருந்தா இல்ல, இருந்தா. இருந்தால் இருந்தால் இருந்தா வாட் would you do? நீ அந்த இடத்துல அந்த என்ன prime minister இடத்துல பண்ணிருப்பீங்க? இருந்தா நீ என்ன என்ன பண்ணிருப்பீங்க? பண்ணிருப்ப? என்ன பண்ணிருப்பீங்க. பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீ பிரைம் மினிஸ்டர் இருந்தா என்ன பண்ணுவீங்க? இப்ப இவங்க முதல்வர் படத்துல அர்ஜுனுக்கு சொல்ற மாதிரி தான், ஒரு நாள் சிஎம் இருந்தா என்ன பண்ணுவ? அதேதான். அவ்வளவுதான், என்ன பண்ணுவ? இப்ப இது மாதிரி நீ பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஆனா பிரைம் மினிஸ்டர் நீ இருந்தா, இமேஜினரி பாத்தீங்களா, அன்ரியல். நீ பிரைம் மினிஸ்டர் இருந்தா என்ன பண்ணுவ? இஃப் யூ வேர் த பிரைம் மினிஸ்டர் வாட் வுட் யூ டு? ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்க கேஷுவலா பேசுறதை கேட்டுக்கலாம். நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ், ஆங்கிலத்தை தாய்மொழியா கொண்டவங்க இத பக்காவா பேசுவாங்க. 16 ஹரணி பிரியா. If he dash here, he dash help you. எனக்கு ஆன்சரே B sir. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? If he were here, அவங்க இங்க இருந்திருந்தா, அவன் இருந்திருந்தா இல்ல, அவன் இருந்தால் he would help you. பண்ணிருப்பாங்க. பண்ணிருப்பாங்கல்ல. இது வந்து கண்டிஷன் 3 மிக்சர் கண்டிஷனோட மிக்ஸ் ஆயிடும். இப்ப நீங்க பிடிக்கிற கண்டிஷனல் ஸ்டூல ஸ்ட்ராங் பண்ணலன்னா இதுக்கப்புறம் வர்ற கண்டிஷனல் குழப்பிடும். அவங்க இருந்தா அவன் வந்து அவங்க இருந்தா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் இருந்தா அவங்க அவன் இருந்தா மட்டும் அவன் இருந்தா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் மட்டும் இங்க இருந்தா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அவன் அந்த ரெண்டு ஹெல்ப் வருது சார். ஏன் சார்? இன்னொரு he would help you. எல்லாத்துலயும் ஹெல்ப் வருதுல்ல. அதுதான் எனக்கு இந்த ஹெல்ப் கட் பண்ணுங்க. ஓகே, கரெக்ட். இப்ப புரிஞ்சிருச்சு. he would help. very good, that's a good catch. he would help. ஆனா வந்து தெளிவா இருக்கணும். அவன் இங்க இருந்தா ஹெல்ப் பண்ணுவான், அவன் இங்க இல்ல அதனால தான் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கல. அவன் மட்டும் இங்க இருக்கான்னா ஹெல்ப் பண்ணுவான். 16 சார் அத அவங்க இப்பதான் சொல்லியாச்சு சார். சொன்னாங்க. 16 17 ஹரணி பிரியா. I hoped if I dash by the 10 o'clock train, I dash change for a bus. Sir, D. No routine. D. I hoped if I went by the 10 o'clock train, I should not change for a bus. சூப்பர். அது வெண்ட் தான் வரணும். ஏவும் டீன் தான். ஷாண்ட் செல்லின்ட்டு வராது. ஷுடின்ட்டு. சூப்பர். ஐ ஹோப், நான் நம்பினேன். என்ன நம்பினேன் ஹரணி பிரியா? ஐ ஹோப், நான் நம்பினேன். என்ன நம்பினேன்? I hoped if I went. போயிருந்தா போனா by 10 o'clock ட்ரெயினுக்கு 10 மணி ட்ரெயின்ல போனா, if I go went by the 10 o'clock train, நான் 10 மணி ட்ரெயின்ல போனா என்ன நடக்குங்க? நான் பஸ்க்கு சேஞ்ச் ஆக மாட்டேன். டைரக்டா வீட்டுக்கு போயிடுவேன். 10 o'clock ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு நான் 10 o'clock ட்ரெயினை பிடிச்சா நான் நேரா நான் பஸ்ஸே எடுக்க வேண்டியதில்லை. சோ பாக்கி ட்ரெயின்ல போனா வேற ஸ்டேஷன் போ, அந்த ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு இன்னொரு பஸ் பிடிக்கணும். புரியுதா? ஓகே சார். அதுதான் நான் நம்பினேன். அது கரெக்டான விஷயம் தான். அது கரெக்டா எனக்கு தெரியும். நம்பினேன். ஐ ஹோப். 18 Sri Kanishka. Mr. Bond said if Mr. Blake dash at 10 o'clock, he dash to see him later. So number D. Mr. Bond said if Mr. Blake was busy at 10 o'clock. சூப்பர். அவ்வளவுதான். இந்த அமெரிக்கன்ஸ் வந்து வேற வாட்ச் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இந்த உட்கம் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் அவங்க இந்த क्वेश्चन கொடுத்திருக்காங்க. உட்கம் தான் ஆன்சர் வந்து ஃபிக்ஸ் ஆகும் மெயின் கிளாஸ்ல. அதை வச்சு நீங்க ஈஸியா கொண்டு வந்துடலாம். இங்க வேர் பிஸி இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த உட்கமே உங்களுக்கு அந்த இதை கொண்டு வந்துடும். அதனாலதான் அமெரிக்கன்ஸ் வேற யூஸ் பண்ணாங்க, வாட்ச் யூஸ் பண்ணாங்கன்னா உட்டை பிடிச்சுக்குவாங்க. So Mr. Bond said, என்ன சொன்னாரு? Mr. Bond என்ன சொன்னாரு கனிஷ்கா? Mr. Bond said if Mr. Blake, அவங்க சொன்னாரு Mr. Blake வந்து 10 o'clock பிஸி ஆகலன்னா
அவங்க பிஸியா வந்திருக்காங்க. பிஸியா இருந்தா பிஸியா பிஸியா இருந்தா அவங்க வந்து லேட்டா வந்திருக்க மாட்டாங்க. ஓ லேட்டா ஓ பார்த்திருக்க மாட்டீங்க அவங்கள. இருங்க பாண்டி ஏதோ சொல்றாரு. பாண்டி என்ன சொல்றாரு? பிளேக் பத்தி சொல்றாரு. பிளேக் 10 மணிக்கு பிஸியா இருந்தா என்ன நடக்கும்? அவங்க அவங்கள நீங்க சீக்கிரம் he could come to see இங்க him பிளேக் later. ஹரிணி அவங்க பிரியா லேட்டா வந்திருக்க மாட்டாங்க. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. வந்திருக்க மாட்டாங்க. நாட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லையே அக்னிஷ்கா. நாட்டெல்லாம் கிடையாது இங்க. ஹரிணி பிரியா பாண்டு Understood. சொல்றாரு பிளேக் சரி. பத்தி. பிளேக் 10 Blake மணிக்கு வந்து பிஸியா busy. இருந்தா 10 மணிக்கு என்ன பிஸியா நடக்கும்? இருந்தா He could பிஸியா come இருந்தா he would later. He would come. He would come. he would come to see him later. பிஸியா இருந்தா வருவாங்க லேட் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. ஐயா கரெக்டா கொண்டு வாங்க. பாண்டி என்ன மிஸ்டர் சொல்றாரு? பாண்ட் வந்து பிளேக் மட்டும் பிளேக் கிட்ட சொல்றாங்க. பிளேக் சொல்ல ம், பிளேக் கிட்ட சொல்லல. பாண்ட் பிரேக்க சொல்றாங்க. if பிளேக்க பத்தி சொல்றாரு. பிளேக் ஆ, மட்டும் 10 மணிக்கு பிஸியா இருந்தாருன்னா 10 மணிக்கு இந்த ஹீ இருக்குல்ல, இந்த ஹீ வந்து ஆ, பிளேக். டு ஆ. see him இருக்கு. him வந்து பாண்ட். பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னா சார். இல்ல வருவாங்க. எப்ப வருவாங்க? 10 மணிக்கு. லேட்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளவுதான். 10 மணிக்கு பிஸியா இருக்காருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச வருவாங்க. கழிச்சு அப்புறமா 10 வந்து பாண்ட மணிக்கு வந்து பார்க்க வருவாரு. பாண்டி என்ன சொல்றாரு பிளேக் பத்தினா? பிளேக் 10 மணிக்கு பிஸியா இருக்காருன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன கொஞ்ச வந்து நேரம் பார்க்க கழிச்சு வருவாரு. வருவாங்க. என்ன வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க வர போறாரு. அவ்வளவுதான். ம், பாண்ட் வந்து பிளேக் பத்தி சொல்றாரு. இங்க பாருங்க. மிஸ்டர் பிளேக், if Mr. Blake at 10 o'clock was busy at 10 o'clock, he heங்கிறது மிஸ்டர் பிளேக் would visit, would come to see me, to see bond. இந்த செட்டன் போட்டதுனால ஹிம்னு போடுறாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச். to see Mr. Bond later. புரியுதா? பிளேக் மட்டும் 10 மணிக்கு பிஸியா இருக்காருன்னா பாண்ட 10 மணிக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாப்பாரு. அவ்வளவுதான். அப்புறமா பாப்பாரு. அவ்வளவுதான். okay. நம்பர் 19 கனிஷ்கா. Dash your mother wouldn't be angry with you. ஒரே செகண்ட்ல அடிச்சு தூக்கி இருக்கலாமே. சார் சி ஏன் ஹேவன் காட் பிரசன்ட் பர்ஃபெக்ட்லாம் எதுக்கு போறீங்க? பிரசன்ட் பர்ஃபெக்ட்லாம் எதுக்கு போறீங்க? Sir, number D. படிச்சு காட்டுங்க எனக்கு. If you get bad marks, your mother wouldn't be angry with you. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. என்னது? If you got bad marks, your mother wouldn't be angry with you. ஏன் அப்படி பண்ணீங்க? if you got நான் பேட் மார்க்ஸ் வாங்கினாங்க எங்க அம்மா கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க அம்மா அவ்வளவு மோசமான அம்மாவா? நான் பேட் எனக்கு மார்க்ஸ் தெரிஞ்சு டியூ தான் சார் கொஞ்சம் கரெக்டா இருக்குமோன்னு இப்ப நினைச்சேன். பாருங்க. if you got bad marksனா ம். நீ நல்ல மார்க் வாங்கலன்னா நல்ல மார்க். if you got நீ மோசமான மார்க் வாங்கினா உங்க அம்மா கோவப்பட மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க என்ன ஆன்சர்? டி சார் ஆன்சர் டி. படிச்சு காட்டுங்க. if you get bad marks your mother Sir, number E, sir, if you don't get bad marks, your mother won't be angry with you. இப்ப சொல்லுங்க. ஏ வந்து என்ன மீனிங்? நீ பேட் மார்க்ஸ் வாங்கலன்னா நீ வாங்கலைன்னா உங்க அம்மா கோவப்பட மாட்டாங்க. இப்ப பேட் மார்க்ஸ் வாங்கினா அப்ப என்ன பண்ணுவாங்க? கோவப்படுவாங்களா? கோவப்படுவாங்க. அவ்வளவுதான். சோ அவ்வளவுதான். ஏ தான் ஆன்சர். அவங்க பி வந்து அந்த புரிதல் இருந்தாதான் நீங்க கரெக்டா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏ ஆன்சர் ஏவா சார்? நீங்க ஆன்சர் எனக்கு சொல்லுங்க. பி என்னவா இருக்கும் சொல்லுங்க ஆன்சர். if you got bad marks ஃபைட் வந்து ஏக்கும் பிக்கும் தான். ஏன்னா டிட் பிளஸ் கெட் காட் இது வெறும் காட் இருக்கு. பாக்கி எல்லாமே டென்ஸ் சிடிஏ தூக்கி எரிஞ்சிடலாம். ஏபி தான். ஏபில புரிதல் வேறு. நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பேட் மார்க்ஸ் வாங்கலன்னா உங்க அம்மா மேல கோவமா இருக்க மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. வாங்கியிருந்தா அம்மா வாங்கினா நீ வாங்கி இருந்தாலும் விட வாங்கினா ம் if you got bad marks he would be angry with you. She would be angry with you. ஆ. If you didn't get
அவ்வளவுதான். நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம். தப்பே ஆகாது. நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். ம். சோ B தூக்கி போட்டுடலாமா? A is the ஏ answer. தான் ஆன்சர். 20 இன்னும் 2 பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 20 கனிஷ்கா. சி சார். வெரி ஈஸி. If I were you, I would wait. சூப்பர். 21 Before all the C's dash one C. ஐயோ எனக்கு இது எனக்கு இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. இல்ல எல்லா கடலும் ஒரே கடலா இருந்தா அந்த எவ்வளவு பெருசா இருக்கும். அதான் சார் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு. If all the C's dash one C, what a great C if it. Answer A. A. இப்ப தமிழ்ல சொல்லுங்க. எல்லா சீயும் ஒரே மாதிரி. எல்லா கடலும் ஒரே கடலா ஆயிடுச்சா? ஆனா அது ஆகாது. இமேஜினரி கண்டிஷன். எல்லா கடலும் ஒரே கடல் ஆனா அது எவ்வளவு பெரிய கடலா இருக்கும். எனக்கு இங்கிலீஷ் டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்கு சார். அந்த ஒரு அழகியல் தான் அது. டங் ட்விஸ்டரை விட அது ஒரு பியூட்டி, லாங்குவேஜோட பியூட்டி. 22 ஹரிணி பிரியா. Does you really mean if I'm away? இந்த இடம் இங்க பாருங்க. இந்த இடத்துல டேஷ் உண்டு. ஆமா 3 டேஷ் வருமா சார்? Dash would really me if I dash go away. Sir, answer D. Sir, answer C. D, sir. C. நல்லா யோசிச்சு பாருங்க ஹரிணி பிரியா, எங்கேயோ தப்பு இருக்குல்ல. C. C தான் வரும் இல்லையா? Would really follow me? Follow me. I went if away. I went away. என்ன அர்த்தம் இருக்கு? நீ would you really follow me? உண்மையிலே நீ என்னை ஃபாலோ பண்ணா நீ என்னை விட்டு போயிருக்க மாட்ட. இல்லையோ போயிருக்க மாட்டேன். சரி நான் உன்னை விட்டு I went away. நான் போயிருவேன். I went away. போயிருவேன் இல்ல. if I went away நான் போனா. போனா. நான் போனா என்ன ஃபாலோ பண்ணுவியா? நான் போனா என் கூடவே நீ வருவியா? ஓகே ஓகே சார். நான் போனா நீ வருவியா? அதுதான் சார். நான் போயிட்டா நீ என்ன ஃபாலோ பண்ணுவியா? என்ன தேடுவியான்னு. அதுதான் அது. 22 23 இன்னும் ஒண்ணு சொல்லலாம். 23 கனிஷ்கா. சார் சி. சி சார். இத ஆல்ரெடி கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் சார். சிமிலர் நம்ம முன்னாடி பார்த்ததுதான். பார்த்துட்டோம். வெரி குட். 24 கனிஷ்கா. சார் நம்பர் E. If my brother had time now, they would help me. அந்த ஹெல்ப்பை தூக்கிடலாங்க. ஆல்ரைட். என்ன அர்த்தங்க? If my brother had brothers என்னோட பிரதர்ஸ்க்கு நேரம் இருந்தால் இப்போ எனக்கு உதவி பண்ணிருப்பாங்க. பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைம் இருந்தா ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப தேர்ட் மிக்சர்ல போறப்ப பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க ஒர்க் பண்ணிடணும். ஒரு நாள் டைம் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிடணும். 0 1 2 தர பண்ணுங்க. 3 மிக்சர் ஈஸியா கொண்டு வரலாம். 3 கொண்டு வந்துடலாம். 3க்கு அப்புறம் மிக்சர் மட்டும் ஒரு நாள் தனியா வைக்கணும். ஓகே சார். சார் 5 and 6 ஊடையில விட்டுருந்தோம் சார். சொல்லுங்க. 5 and 6 ஊடையில விட்டுருக்கோம். 5 and 6 கஷ்டமா இருக்கும்னு சொல்லிருந்தீங்க. ஆமா சார், அது பாத்துறோம் சார். பாத்துடலாமா? 2 minutes. எனக்கு என்னன்னா 4 o'clock இன்னொரு இது இருக்கு. அதனாலதான் அது டயத்தை ரொம்ப இது பண்ணுவோம். பட் ஆனா பண்ணிடலாம். சூப்பரா பண்ணிடலாம். 5 and 6. 5 and 6 கொஞ்சம் கஷ்டம் தான். 5 நீங்க கரெக்டா பாருங்க. டபுள் நெகட்டிவ் வருது. I dash the car myself. I dash you use it. சார் நம்பர் 5 ஈவ் கிளாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதெல்லாம் ஃபர்ஸ்ட் தூக்கி போடலாம்னு ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதெல்லாம் ஏவ தூக்கிடலாம் சார். சொல்லுங்க. நம்பர் ஏவ தூக்கிடலாம். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. நம்பர் ஏவ தூக்கிடலாம் சார். நீடட் உட்லெட்னு இருக்கு. ஓகே. நம்பர் ஏ. அதுக்கு முன்னாடி பாருங்க. ஐ டசன்ட் நீட் எல்லாம் இருக்கு. தூக்கி எறியலாமா? இ ஏன்னா கண்டிஷனல் 2. ஈயும் பியும் தூக்கி எறிஞ்சிடலாமா? டோன்ட் எல்லாம் வராதுல்ல. தூக்கிடலாம் சார். ஈயும் தூக்கிடலாம். இருக்க ஃபைட் வந்து
ஏசிடிக்கு தான். ஏடி இதுல தமிழ் நீங்க அர்த்தம் புரிஞ்சாக்க ஈஸியா அடுத்த இடத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். சரி, எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் டிவா இருக்கும்னு இத நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். If I dash the car myself, I dash you use it. என்ன சொல்ல வர்றாங்க? நீடுன்னு ஒரு வார்த்தை, லெட்டுன்னு ஒரு வார்த்தை. ஈயும் இல்ல, இப்போ ஏசிடி இந்த 3 தான் இருக்கா சார்? ஆமா ஆமா. அது ஓகே. அது தூக்கி போட்டது ஓகே. தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க. If I dash the car myself, I If dash I you. dash the car myself, I would let you use it. என்ன சொல்ல வர்றாங்க? நீடுன்னு ஒரு வார்த்தை. அவங்களுக்கு கார் இல்ல, தேவைப்படுது. எனக்கு நான் அப்படிதான் சொல்லணும். எனக்கு கார் தேவைப்படுது. யூஸ் பண்ணிப்பேன். எனக்கு கார் தேவைப்பட்டுச்சுன்னா நான் அத வந்து யூஸ் பண்ணிப்பேன். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். எனக்கு கார் தேவைப்படலைன்னா உனக்கு கொடுப்பேன். எது வருது? இதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. டி சார், டி. If I needed the car myself, I would let you use it. இல்லையே கனிஷ்கா. If I needed the car myself, எனக்கு தேவைப்பட்டா I would let you use it. நான் உனக்கு கொடுத்துருவேன்னு எப்படி சொல்ல முடியும்? வராதா? வராது. நல்லா யோசிச்சு பாருங்க. வராது சார். டி. டி. If I didn't need the car. Very nice. If I didn't need the car myself, I would let you use it. எனக்கு தேவையில்லைன்னா I would let you use it. உனக்கு நீ யூஸ் பண்ணதுக்கு கொடுத்துருவேன். டி அந்த ஆன்சர். சி வந்து என்ன ஆன்சர்? எனக்கு தேவைப்படலைன்னா ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. எனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயோ, சி வராது இல்ல. ஆமா, ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. ஏவும் வராது. சோ ஆன்சர் வந்து டி. சூப்பர் சூப்பர். நம்ம அந்த இது வந்து டெஃபினட்டா இன்னொரு வாட்டி பார்க்கலாம். நம்ம ஹரிணி பிரியா 012 ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் வருவோம். ஏன்னா சனிக்கிழமை இவரு வருவாரு, ராமன் வருவாரு. ஓகே சார். 012 ரிவைஸ் பண்ணிட்டு 3 கம்ப்ளீட்டா முடிச்சிடுவோம். அதுக்கு தான் டைம் இருக்கும். ஓகே சார். மிக்சர் பாக்குறப்ப நீங்க 0123 பக்காவா தெரிஞ்சிருந்தா மிக்சருக்குள்ள உள்ள போகும். ஓகே சார். நான் அனுப்பி விடுறேன். நீங்க 1 2 3 முடிச்சிடுறேன் சார். முடிச்சு எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்க இதை அனுப்புறதுக்கு காரணமே நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். அப்பதான் மனசுல பதியும். ஓகே சார். சோ நான் இப்ப அனுப்பி விடுறேன். உங்களுக்கு மணி ஆயிடுச்சு, அதனால இப்ப ஃபாலோ இது பண்ண முடியல. நான் இப்ப அனுப்பி விட்டு நான் போறேன். நான் ஓகே சார். ஓகே சார். Thank you, sir. எக்ஸல் அந்த கிளாஸ் நம்பர் 18 இதுவும் அனுப்புறேன். Thank you very much. I'll see you on Saturday. Thank you. Thank you. sir. Thank you.